பட்டாணி சுண்டல் சாப்பிடணும்னு ஆசை வந்தா, இனிமேல் கடைக்கு போக தேவையே இல்ல. வீட்லயே வேற லெவல் டேஸ்ட்ல செய்யலாம். கடையில சாப்பிடுற டேஸ்ட் அப்படியே இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 6 மணி நேரம் ஊற வச்சிருக்க பட்டாணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு, குக்கர்ல தேவையான அளவு தண்ணி, பட்டாணி சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல 6, 7 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, 1 ஸ்பூன் சீரகம், லைட்டா தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வேக வச்சிருக்க பட்டாணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்தது கொத்தமல்லி இலையை சேர்த்து கிண்டி விட்டு இறக்குனா செம்ம டேஸ்டான தள்ளுவண்டி கடை பட்டாணி சுண்டல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபி வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.